இந்த வெல்லும் தமிழ் பெண்களை இந்த மேடையில பார்க்கிறப்ப, ஒவ்வொருத்தருடைய கதையை கேட்கிறப்ப நிஜமாவே அவ்வளோ கண்கலங்கிற ஒரு சம்பவமா இருக்கும். அந்த உடைமையாக பார்க்கறதுனால தான் பெண் மொத்த வாழ்க்கை முழுக்க ஒரு பெரிய அடிமைத்தனத்திலிருந்து அவ விழுந்து கிடந்தாள். பொருளாதார விடுதலை அவளுக்கு இல்லை, சமூக கட்டுப்பாட்டில் அவள் சிக்கிக்கொண்டாள், குடும்பத்திலிருந்து சிக்கிக்கொண்டாள், ஆணாதிக்கத்தில் சிக்கிக்கொண்டாள். அங்கிருந்து திராவிடம் என்கிற தத்துவம், பெரியார் கொண்டு வந்த தத்துவம் மட்டும்தான் தமிழகத்தில் பெண்கள் விடுதலைக்கான முதல் கல்லை எடுத்து வைக்கிறது. இன்னைக்கு இருக்கிற பெண்களுக்கு ரெண்டு பிரச்சனை இருப்பதாக ஒரு தகப்பனாக நான் உணர்கிறேன், ஒரு மனிதனாக, ஒரு ஆணாக உணர்கிறேன். ஒன்று, கற்பு. அந்த விஷயத்துல பெண்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறது. கற்பை ஆண் பெண் இரண்டுக்கு நடுவில் பொதுவில் வைப்போம். அதற்காக நீங்க எந்த செகண்டும் நீங்க கலங்கிடக்கூடாது. இது பெண்களுக்கு இருக்கிற முதல் பிரச்சனை என்று நினைக்கிறேன். இரண்டாவது பிரச்சனை, இன்னைக்கு சோசியல் மீடியா, நீங்க பார்க்கிற இடத்துல எல்லாம் எல்லா மொபைல்லையும் கேமரா, ஊடகங்கள்ல, ட்விட்டர்ல, ஃபேஸ்புக், இன்ஸ்டா அப்படின்னு எல்லா இடத்துலையும் போட்டோஸ் இருக்கு. உங்களுடைய புகைப்படங்களை ஆபாச புகைப்படங்களாக மாற்றி உங்களை தொந்தரவு செய்கிற 1000 கயவர்கள் நிறைந்த உலகத்திலே நீங்கள் ஒரு நாளும் உங்களுடைய ஆபாசத்திற்காக ஒரு துளி கூட கலங்காமல் என் உடல் என் உரிமை என்று நினைக்கும் போது பொருளாதார விடுதலையில் தமிழகம் ஒரு அடி முன்னாடி நிற்கும் என்று நான் ஆணித்தரமாக உங்கள் அனைவருக்கும் இதை நீங்கள் ஒரு ஆயுதமாக எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு திருக்குறளாக படிச்சுக்கோங்க. கற்பு பொதுவில் வைப்போம், என் உடல் என் உரிமை, நீ என்ன வேணா ஆபாசமா போட்டுக்கோ, அது போடா அப்படிங்கிற அந்த எண்ணத்தை உங்களுடைய கனவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை வெல்ல யாராலும் முடியாது. ஒரு இந்தியாவின், ஒரு தமிழகத்தின், ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி, பெண்களினுடைய வளர்ச்சி தான். ஒரு இவ்வளவு கற்பிக்கப்பட்ட உயர்ந்த சமூகத்தினுடைய வெற்றி என்பது பெண்களுடைய வெற்றி தான். 140 கோடி இந்தியாவில் 70 கோடி பெண்கள் எழுந்து நின்றால் இந்தியா பெரிய வல்லரசாக மாறி இருக்கும். அதை இந்த வெல்லும் பெண்களுடைய சபையில் நான் கண்ணார பார்க்கிறேன். உங்கள் அனைவருக்கும் ஒரு அண்ணனாக, ஒரு தகப்பனாக, ஒரு நண்பனாக உங்கள் வெற்றிக்கு எந்நேரமும் என் குரல் ஒலித்து கொண்டே இருக்கும். நன்றி.